பேபியோட நேமிங் ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு. அவனுக்காக வந்துட்டு இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்துட்டு எடுத்திருந்தோம். அவனுக்கு எடுத்தால் ரித்வாக்கு எடுக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அவனுக்கு ஒரு எல்லோ, நானும் கிட்டத்தட்ட ஒரு எல்லோ ஷேடில் ஒரு சாரீ, ஹஸ்பண்ட் வந்துட்டு க்ரீன் கலர் ஷர்ட். ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டுட்டு வீட்டில் வந்துட்டு வைக்கிற மாதிரி. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு ஐயர் கூப்பிட்டு அவங்க மந்திரம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நடக்கும். அதுக்கப்புறம் பேரை வந்துட்டு காதில் சொல்லுவோம். அப்புறம் தேன்லாம் வைப்பாங்க. அப்புறம் ஜுவல்ஸ்லாம் போட்டுடுவோம். இந்த மாதிரி தான் எல்லாரும் கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுவாங்க. நான் நாட் டு கெட் ரெடி வித் மீன்னு சொல்லுவேன். ஏன்னா சாரி வந்துட்டு அவ்வளோ மோசமாக கட்டியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பேபியோட நேம் என்னன்னு சொல்லிடலாமா? பெருசாக ஒரு ரிவீல் அந்த மாதிரிலாம் இல்லை. பேபிக்கு என்ன நேம் வச்சுருக்கோன்னா ஹர்ஷன். நேம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நியூமராலஜி வந்துட்டு பார்த்து தான் வச்சோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஹி அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப யோசிச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையான பேர் இதுதான், ஹர்ஷன். ஃபங்க்ஷன் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேபிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அவனை ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் கிளம்புனேன். ஸோ தட் அவன் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே தூங்கிட்டு இருந்தான். கரெக்டாக முடிஞ்சது அவனும் எழுந்திரிச்சிக்கிட்டான். அந்த மாதிரி நாங்கள் வந்து தொட்டில் அந்த மாதிரிலாம் போட மாட்டோம். தொட்டில்லாம் வாங்கி ஜஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு தூளியில் தான் நாங்கள் போடுவோம். ரித்வா அர்ஜுன் கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க பொறுமையாக. கொஞ்சம் ஃபங்க்ஷன் ரொம்ப நேரம் தான் போச்சு. அப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. பேபி பிறந்து 18வது நாள் வந்துட்டு நாங்கள் பண்ணோம். ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒவ்வொரு டைமில் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து குழந்தை கொண்டு சொல்லலை. அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அந்த மந்திரம்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி ஒரு 5 minutes 10 minutes அப்போ தான் பேபி கொண்டு சொன்னாங்க. அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். அப்போ வந்துட்டு காதில் அப்போ பேர் வைக்கல, சாமி பேர் தான் சொல்லி காதில் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு தான் பேர் வச்சோமே. அப்புறம் தேன்லாம் வச்சுட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து வச்சாங்க. அதோட ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது. தேன் வந்து நம்ம ஃபார்மாலிட்டி படி வைக்கிறாங்க. பட் வந்துட்டு பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டேன் யார் வச்சாலுமே. இப்படி தான் எங்களுக்கு ஃபங்க்ஷன் போச்சு, நல்லபடியாக முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.